அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாவுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அவர் 2 லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்களை வச்சுருந்தார். ஆனால் இன்றைக்கி அவருடைய அக்கௌண்ட்டை வந்து பேன் பண்ணிட்டாங்க. சுதந்திர தின அன்னைக்கு இப்படி ஒரு நல்ல செய்தியை கேட்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்களில் பலரும் இதை கொண்டாடிட்டும் வராங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர்மெலன் ஸ்டார் சின்ன சிவாஜி என தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளும் திவாகர் ரீல்ஸ் மூலமாக பிரபலமானார். நடிகர் சூர்யா கஜினி திரைப்படத்தில் தர்பூசணி சாப்பிட்டு கொண்டு ஸ்டைலாக நடித்த காட்சியை திவாகர் ரீக்ரியேட் செய்தார். அதன் மூலம் பிரபலமடைந்தவர் தன்னைத்தானே வாட்டர்மெலன் ஸ்டார் என அழைத்து வருகிறார். யூடியூப் சேனல் ஒன்றில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேட்டியளிக்கும் போது ஜிபி முத்து என்பவரை பற்றி நெறியாளர் கேள்வி கேட்கும்போது திவாகர் ஜிபி முத்து என்பவரது சமூகத்தை குறிப்பிட்டு அவர் லோ காஸ்ட் என்று சொல்லி அவரை பற்றி பேசி தன்னுடைய தரத்தை குறைத்து கொள்ள விரும்பவில்லை எனவும் கூறியிருந்தார். தமிழ்நாட்டில் ஆவணக்கொலை உள்ளிட்ட சீரியஸான பிரச்சனைகள் நடக்கும்போது உள்ளே நுழைந்து நான் யார் தெரியுமா, என் ஆளுங்க தான் கொலை பண்ணாங்க என்று சொல்வது அப்பாவித்தனமான விஷயம் கிடையாது. அந்த ஜாதி ஆதரவாளர்களை தன்னுடைய ஃபாலோயர்ஸ்களாக மாற்றுவதற்கு குறுக்கு வழியில் செயல்படும் தந்திரமாகும். இதை திவாகர் திட்டமிட்டு தான் செய்தார். இப்படியெல்லாம் பொது வழியில் சொல்லக்கூடாது என்றெல்லாம் தெரியாத நபர் அவர் கிடையாது. அதே போல படிக்காத நபரும் அவர் கிடையாது. ஏனென்றால் சூரிதான் பெயிண்ட் அடித்த பிறகு படிப்படியாக நடிக்க வந்தார். ஆனால் நானும் ஒரு டாக்டர், 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் என்னால் நடிக்க முடியாது என்று திவாகரே தெளிவாக சொல்லியிருப்பார். திவாகர் வேண்டுமென்றே பைத்தியக்காரத்தனத்தை செய்வதுடன் தன்னை சிவாஜி கணேசன் அளவுக்கு ஃபீல் பண்ணுகிறார். ஆபத்தான விஷயங்களை எடக்கு மடக்கான விஷயங்களை செய்து தன்னை கவனிக்க வைக்கவும் முயற்சிக்கிறார். தான் ஒரு டாக்டர், ஃபிசியோதெரபிஸ்ட் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும்போது அவர்களது ஃபிசியோதெரபிஸ்ட் சங்கத்தினரே இவர் மீது புகார் தெரிவித்து கொந்தளித்திருக்கிறார்கள். நடிகையான ஷக்கிலாவும் புகார் தந்துள்ளார். வெளிப்படையாக திவாகர் பொதுவெளியில் தான் சார்ந்த சமூகத்தை உயர்ந்த ஜாதியாகவும் மற்ற சமூகங்களை கீழ் ஜாதியாகவும் பேசி வரும் இந்த திவாகர் என்பவரை SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் சமூக நல்லிணத்தை கெடுக்கும் வகையில் பேட்டியளித்து வரும் திவாகர் என்பவரது மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் என ஷகிலா அந்த புகாரில் தெரிவித்தும் இருந்தார். இப்படி சர்ச்சைகளின் நாயனாக மாறுவதன் மூலமாக தன்னை பற்றி அனைவரும் பேச வேண்டும் என்று நினைக்கிறார். தன்னை கவனிக்க வைக்க வேண்டுமென்றே திட்டமிட்டு கோமாளியாகவும் செய்கிறார். இந்திய அளவில் புகழ்பெற்ற இயக்குநராக அட்லி உருவாகியிருக்கிறார். தேசிய விருது பெற்ற ஜவான் படத்தின் இயக்குனரும் கூட. ஷாருக்கான் போன்ற நடிகருடன் பணிபுரியக்கூடிய டைரக்டரை தனக்கு தெரியாது எனவும் அட்லியெல்லாம் ஒரு ஆளா எனவும் சொல்கிறார். சினிமாவில் நடித்ததாக சொல்லும் திவாகருக்கு இனி பல படங்களில் நடிக்கப் போவதாக சொல்லும் திவாகருக்கு அட்லி யாரென்றே தெரியாது என்று சொல்வது ஓவராக சீன் போடுவதுதான். திவாகரை எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்பதுதான் உண்மை. சீசனுக்கு வரும் கொசு போன்றவர். கொரோனாவை ஒழிப்பது போல இது போன்றவர்களை மக்கள் ஒழித்து விடுவார்கள். ஒவ்வொரு சீசனுக்கும் ஈசல் கூட்டம் போல இப்படி திரண்டு வருபவர்கள் அப்படியே காணாமலும் போய்விடுவார்கள். சில நாட்கள் பேசப்படலாமே தவிர நிலைக்க முடியாது. இது போன்றவர்களிடம் முறையான வளர்ச்சியும் கிடைக்காது. எந்த சோஷியல் மீடியா மூலம் இவர் பிரபலமானாரோ அந்த சோஷியல் மீடியா மூலமாகவே திவாகர் அம்பலப்பட்டு விட்டார். நெகட்டிவாக நம்மை பேசினாலே அது ப்ளஸ் பாயிண்ட் தான் என்று திவாகர் நினைக்கிறார். கேவலப்படுவதையும் பிரபலமாவதாக நினைக்கிறார் திவாகர். தன்னை ஒரு கலைஞனாக கற்பனை செய்து கொள்வதே விபரீதமானது. இப்படி நடிகர்களை தரைக்குறைவாக பேசுவது மட்டுமல்லாமல் ஜாதி ரீதியாகவும் தன்னை அடையாளப்படுத்தியும் பேசி வந்த திவாகர் நெட்டிசன்களின் பெரும் வெறுப்பை சம்பாதித்து வந்தார். இதன் காரணங்களால் அவருடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பல பேரால் ரிப்போர்ட் செய்து வந்த நிலையில் தற்போது அந்த இன்ஸ்டாகிராம் பக்கமானது முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.